உஸ்தாதுங்களுக்கு இப்னு அத்தாயில்லாஹி சிக்கந்தரி ரஹிமுல்லா அவர்களுடைய ஒரு ஹிக்மத் சொல்லி தந்தாங்க என்ன இருக்குது அவங்களுக்கு. அதை பத்தி சின்ன ரிவிஷன் நம்ம இப்ப பார்ப்போமா? இன்ஷால்லா பார்ப்போம். அதுல என்ன செல்ல வராங்கன்னு சுருக்கத்துக்கு கொஞ்சம் சொல்லிடுவேன் எனக்கு. அதில் மின் அலாமத்தில் யாத்திமாதி அலலாமல் நொக்சானு ரஜா இந்த ஒரு இது ஜலல். நாங்கள் செய்கிற அமட்கள் அதுதான் எங்களை ஈடேற்றமாக்குதுன்னு நாங்கள் உறுதி கொள்வது. ஒரு சின்ன பிள்ளை ஒன்று ஏற்படுற நேரத்தில் அல்லது ஒரு பாவம் ஒன்று ஏற்படுற நேரத்தில் அல்லாஹ் மீது நாங்கள் வச்சிருக்கிற ஆதரவை குறைச்சிரும். இதுதான் இதுலேருந்து வர சுருக்கம். அதே போல் நம்மளோட உஸ்தாத் பாடத்தை சொன்னாங்க. செய்தினா துன்னூல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாவுடைய சம்பவம் சொன்னாங்க. அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லலாமா அன்னைக்கு? அது எப்படின்டா, துன்னூல் மிஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கப்பலில் பிரயாணம் செய்ய போக்கல ஒரு ஆள்கிட்ட தங்கம் கொஞ்சம் காணமாகுது. இப்போ அந்த டைமில் எல்லாம் சேர்ந்து துன்னூல் மிஸ்ரி ரலியல்லாஹு தஆலா தான் களவெடுத்திருப்பாங்கன்ட்டு என்ன அவங்களோட மேலே பழிய போடுறாங்க. இப்போ அந்த இடத்துல துன்னூல் மிஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் ஒரு அவுலியா, நான் ஒரு விலாயத்துல் அவுலியா, இப்படியெல்லாம் நான் களவெடுக்க மாட்டேன். அவங்க அந்த இடத்துல அவங்களோட அமல்களையும் நம்பிக்கை, நம்மளோட அமல்கள் இந்த இடத்துல நம்மளை காப்பாற்றும் நம்பிக்கை கொள்ளலை. அந்த டைம்லையும் அல்லாஹ் தாலா மேல உறுதியான நம்பிக்கை வச்சு அல்லாஹ் தாலாட்ட துவா கேட்குறாங்க, இப்படித்தான் இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விமோச்சனத்தை தந்துரியா அல்லாண்டு. அப்போ அந்த டைம்ல கடல்ல இருந்து மீன்கள் எல்லாம் வெளியே அந்த தங்கத்தோட மீன்கள் எல்லாம் வெளியே வருது. அந்த இடத்துல துன்னூல் மிஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்தஸ்தை அவங்க விளங்கி கொள்றாங்க. இதே மாதிரி நாங்கள் அதை இன்னும் கொஞ்சம் விளங்க பார்க்குறோன்னு சொன்னால் நாங்கள் கடலுக்கு அதை ஒப்பிடலாம். இப்போ அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது கடலை போல, அதில் இருக்கிற துரும்புகளை போல தான் நாங்கள் செஞ்ச அமட்கள். அந்த கடலை கடக்கிறதுக்கு அந்த துரும்புகளை கொண்டு கடக்கல. அதே மாதிரி நாங்கள் அல்லாவை அடைஞ்சு கொள்றதுக்கு நாங்கள் செஞ்ச அமட்களை வச்சு அல்லாவை அடைந்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் இதை எப்படி அல்லாவை அடைந்து கொள்ளுன்றதை நாங்கள் என்ன செய்யணும், மொத்த கட்டமாக கடலை எப்படி கடக்கலுன்றதை பார்க்குற மாதிரி தான் அல்லாவோட ரஹ்மத்தை தான் நாங்கள் அதை ஆதரவு வைக்கணும். தவிர நாங்கள் செஞ்ச அமட்களெல்லாம் அல்லாவை அடைந்து கொள்ளலாம். இப்போ இது சொல்ல போக்கில் எனக்கு ஒரு சம்பவம் நினைவு வருது. எப்படின்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சஹாபாக்களுக்கு வசிய செய்கிறாங்க. எப்படின்டா, உங்களோட அமட்களை கொண்டவங்களுக்கு சொர்க்கத்தை அடைய இயலாது, அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்து கட்டாயம் வேணும் என்று. இப்போ சஹாபாக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, உங்களுக்கும் இப்படியே வேண்டு கேட்குற டைமில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கும் அப்படிதான், அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் இருந்தால் மட்டும்தான் சொர்க்கத்தை அடைய இயலும் என்று சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ நாங்கள் சொன்னேன் கடல்களை கடக்கிறோன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும், அதுக்குரிய ஒரு அறிவு தேவை. அந்த அறிவை பெற்றுக்கொள்கிறோம் நாங்கள் உலகத்தில் இருக்கிற ஆசான்கள் இருந்து. அதே போல் நாங்கள் அல்லாஹ் என்ற அந்த கடலை அடைகிறதுக்காக வேண்டி நாங்கள் எங்களோட காமிலான ஷேഖோரால் கரம் பிடிச்சி அவர்கிட்ட பெற்றுக்கொண்டு அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அடைவோமா.